வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு டியூஷன் கிளாஸ் விளம்பரத்தை பத்தி பேச போறோம்னு நினைக்காதீங்க. அதுக்கும் மேல அந்த சின்ன பேப்பர்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன் டெக்னிக் தான் நாம பிரிச்சு மேய போறோம். இந்த விளம்பரம் யாருக்கானதுன்னா, ஸ்ரீலங்காவில் ஜிசிஇ ஓஎல் பரீட்சைக்கு தயாராகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது சும்மா ஒரு பரீட்சை இல்ல, இது அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய நேஷனல் எக்ஸாம். ரொம்பவே முக்கியமானது, சவாலானதும் கூட. அதனால தான் இதுல யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்க ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட கொண்டு சேர்க்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவங்க கவனத்தை ஈர்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும். வாங்க, இந்த விளம்பரம் அது எப்படி கரெக்டா பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தலைப்பு பாருங்க. கணிதத்துல உதவி பண்றோனோ இல்ல மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறோனோ அவங்க சொல்லல. அதுக்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்க? கணித வெற்றி. வெற்றி, இந்த ஒரு வார்த்தை போதும். இது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் மனசுல இருக்கிற ஆசை, கவலை எல்லாத்தையும் நேரடியா தொடுது. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இல்லையா? ஓகே, ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? சும்மா சொன்னா போதுமா? அதை நம்ப வைக்கணும் இல்லையா? அதுதான் அடுத்த பெரிய சவால். இப்போ இந்த விளம்பரம் அந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்குதுன்னு பாப்போம். அவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு ஆதாரமா மூணே விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க. சரி, இப்போ அது என்னன்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட், நம்பகத்தன்மை, அதாவது கிரெடிபிலிட்டி. அந்த 5 வருஷ அனுபவம்னு சொல்றது சும்மா ஒரு நம்பர் கிடையாது, அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நாங்க நேத்து ஆரம்பிச்சவங்க இல்ல, பல வருஷமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணி எங்களை நிரூபிச்சிருக்கோன்னு சொல்றாங்க. இது ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுக்குது. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. எதிர்பார்க்கும் வினாக்கள் வழங்கப்படும்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸாம்ல என்ன வரும்னு எங்களுக்கு தெரியும், அதனால நீங்க நேரத்தை வீணடிக்காம சரியா எதுல கவனம் செலுத்தணுமோ அதுல செலுத்தலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வெற்றிக்கான ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இல்லையா? மூணாவது விஷயம் ரொம்பவே பிராக்டிக்கலானது. ஜூம் நேரடி வகுப்புகள். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். எங்க இருந்தும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ரொம்ப ஈஸி, வசதியானது. இது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு காட்டுது. சரி, ப்ராமிஸ் பண்ணாங்க, அதுக்கு ஆதாரமும் காட்டிட்டாங்க. இப்போ முக்கியமான கட்டம். இத பார்த்து ஒருத்தருக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா அடுத்தவங்கள என்ன செய்ய வைக்கிறாங்க, அதை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு விளம்பரத்தை பார்க்கறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சு போச்சு. அடுத்து உங்க மனசுல என்ன கேள்வி வரும்? சரி, இது நல்லா இருக்கு, இதுல எப்படி சேர்றது, நான் என்ன பண்ணும், இதுதானே. இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனம் சூப்பரா வெளிப்படுது. அவங்க ஒரு பெரிய ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லல, இமெயில் அனுப்ப சொல்லல, ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா வாட்ஸ்அப் பண்ண போதும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ யார்கிட்ட தான் வாட்ஸ்அப் இல்ல? தடைகளே இல்லாத ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த விளம்பரத்தோட முழு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ இந்த விளம்பரத்தோட வெற்றி ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, வெற்றிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வாக்குறுதி. ஸ்டெப் 2, அனுபவம், எதிர்பார்க்கும் கேள்விகள், ஜூம் கிளாஸ்னு நம்பகமான ஆதாரம். ஸ்டெப் 3, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு செயல். கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஃபார்முலா. சரி, இந்த அனாலிசிஸை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு எஜுகேஷன் எல்லாம் டிஜிட்டல் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு காலத்துல மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுவா இருக்குமோ? அதாவது மக்களை மனசளவுல ஈர்க்கிற ஒரு வாக்குறுதி, அதை நிரூபிக்கிற தெளிவான ஆதாரங்கள், அப்புறம் டெக்னாலஜியை வச்சு ரொம்ப சிம்பிளா அவங்க கூட கனெக்ட் பண்றது. ஒருவேளை இந்த சின்ன துண்டு பிரசுரம் எஜுகேஷன் மார்க்கெட்டிங்கோட எதிர்காலத்தையே நமக்கு காட்டுதோ? நீ என்ன நினைக்கிறீங்க?